70 லட்ச ரூபா கிட்டத்தட்ட செலவு பண்ணி நாளைய தீர்ப்புன்னு படம் எடுத்தேன். சரியா போகல, உங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படி. ஆனா அவர் நடிகனா வந்துட்டாரு, அவரை நம்ம எப்படியோ ப்ரொமோட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணப்போ சரி ஒரு பெரிய நடிகரோட நடிக்க வைப்பாமே அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆனா எந்த பெரிய நடிகரும் ஒத்துக்கிறல. சரி ஒரு மாதிரி அதில் வேற அவ்வளவு போட்ட படமெல்லாம் போயிடுச்சு. நான் ஒரு டல்லா அப்படியே இருக்கிறேன். என் மனைவி சொன்னாங்க, ஏங்க நீங்க விஜயகாந்த்கிட்ட கேட்கல அப்படின்னு. இல்லைம்மா அவர் கேட்டா பண்ணிடுவாரு, ஆனா எனக்கு என்னமோ டெலிகேட்டா இருக்குது. இல்லை நீங்க ஃபோன் பண்ணுங்க, அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னா. நான் ஃபோன் பண்றேன். எப்போவுமே இப்போ நான் பேசுறேன்னா உடனே அவர் எல்லா டைரக்டர்ஸையும் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவார். எல்லாத்துட்டையும் பெரிய பெரிய டைரக்டர் சின்ன டைரக்டர்லாம் கிடையாது. நான் ஃபோன் பண்ணி விஜய் வீட்டில் இருக்காமா அப்படின்னு. ஆமாம் சார், இன்னைக்கு ஷூட்டிங் இல்லை சார், மத்தியானம் தான் சார் 2 மணிக்கு. நான் ஒரு 5 நிமிஷத்தில் வரட்டுமா அப்படின்னு கேட்டேன். என்ன சார் விஷயம்? இல்லை ஒரு சின்ன உதவி, அதுக்காக நான் வர்றேன் அப்படின்னு சொன்னேன். வர்றேன்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு நான் வெளியே வர்றேன், என் பெட்ரூமில் உட்காந்துருக்காரு.